சமர்த்த ராமதாஸ் அவருக்கு ரொம்ப உதவியா இருந்தார். பல படைகள் திரட்டி பல கோட்டை கொத்தளங்களை எல்லாம் அவர் வசமாக்கினார். யார்கிட்ட சுல்தான் கிட்ட அவுரங்கசீப் அந்த டைம்ல யாரெல்லாம் முகலாயர்கள் நம்ம நாட்டை பிடிச்சு வச்சிருந்தாங்களோ ஒட்டுமொத்தையும் அவருடைய சிவாஜியின் கீழ் கொண்டு வந்தார். எவ்வளவு சக்தி இருக்கு, எவ்வளவு போராட்டம் பண்ணிருக்கு, எவ்வளவு நேரம் கொடுத்துருக்கு, எவ்வளவு தியாகம் பண்ணியிருக்கணும். அப்பதானே அதை அடைஞ்சிருக்க முடியும். அப்படி அடைந்து இந்து சாம்ராஜ்யத்தை நிறுவியவர் சத்ரபதி சிவாஜி. அதுல ஒரு சம்பவம், இவர் அந்த சுல்தான்கள் ஷாஜகான் இந்த மாதிரி இவங்களுடைய ஆட்சியின் போது சிவாஜியை பார்த்து எல்லா முஸ்லீம் மன்னர்களும் பயப்பட ஆரம்பிச்சுறாங்க. இவன்கிட்ட போட்டி போட்டா எப்படியாவது அவன் ஜெயிச்சிருவான் அப்படின்ற மாதிரி இருந்து எப்படியாவது சிவாஜியை போட்டு காக்கணும் அப்படின்னு அவங்க முடிவு பண்றாங்க. அப்ப அவங்க அரசவையில அவங்க உட்கார்ந்து எல்லாரும் உட்கார்ந்து யோசனை பண்றாங்க. இந்த சிவாஜி நீ எப்படியாவது நீ தோற்கடிக்கணும், அவனை என்ன முன்னாடி கொண்டு நடத்தணும், கோழி குஞ்சு மாதிரி நசுக்கி எடுத்துட்டு வந்துடணும் அப்படின்னு சொல்றாங்க. அப்படி சபையில பேசிட்டு யார் இந்த காரியத்தை செய்வாங்க அப்படின்னு சொல்லிட்டு கேட்கிறாங்க. அப்ப எல்லாரும் அமைதியா இருக்காங்க. அதுல ஒருத்தன் எழுந்திருக்கிறான், ஒருத்தன் அப்சல் கான் அப்படின்ற ஒருத்தன் பிரம்மாண்ட கடோர்கஜன் மாதிரி இருப்பான், அவ்வளவு பெரிய ஆளு.